அன்புள்ள ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நீதியின் தகப்பனே மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேலைக்காய் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கும் அனைவரையும், இந்த குழுமத்தில் கூடியிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் இறைவாமை கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக ஒவ்வொருவரையும். ஆண்டவரே, இந்த ஜெபம் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே, நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி, ஆண்டவரே, தாசனையும் கூட ஆண்டவரே மறைத்து நீர் பேசப் போவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, விதைப்பது 100 1000 பலன் கொடுக்க நீர் உதவி செய்வீராக சுவாமி. நாங்கள் அதை கேட்டு அதன்படி நடக்கவும், அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்பிக்கவும் நீர் உதவி செய்வீராக சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வழிகாட்டுதலின்படி பிள்ளைகளும் நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு எங்களை நீர் காத்துக் கொள்வீராக சுவாமி. பல்வேறு வகையிலே எங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் தூக்கி எடுக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திர சுவாமி. ஆண்டவர், உண்மையே நாங்கள் நம்பி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. நம்பினோர் என்றும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறார் சுவாமி. கண்ணீரோடு விதைக்கிற விதை கெம்பீரமாய் அறுக்கப்படும் என்று நீர் வாக்குத்தத்தம் அளித்திருக்கிறார் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் நீர் பார்ப்பீராக. ஒவ்வொருடைய சஞ்சலப்புகளையும் சலசலப்புகளையும் நீர் ஆண்டவரே துடைக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாவற்றிலிருந்தும் தூக்கி எடுத்து நீர் இதன் மூலியமாய் நிலைநிறுத்திற கிருபைக்காய் கோடான கொடி நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுக்கு ஆண்டவரே உடல் உபாதைகள் அனைத்தும் வந்திருந்தாலும் அவற்றிலிருந்தெல்லாம் தூக்கி எடுத்து எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாய் கைவிடாமல் பாதுகாத்து வந்த தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே இந்த சபை கூடுதல் உம்முடைய பொறுப்பாக இருக்கட்டும் சுவாமி. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே, எந்த ஒரு ஆன்லைன் ப்ராப்ளமும் வராதபடிக்கு நீங்க காத்து ரட்சித்து இந்த விதைப்பதை நாங்கள் கேட்டு பலனடைந்து அறுவடை செய்ய முடியா இயேசு நாமத்தினாலே ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமென். நல்லதொரு உருக்கமான ஜபத்தை ஏறெடுத்த சகோதரியை தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இந்த தலைப்பின் கீழே போகும். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். நம்ம இந்த வாரம் பார்க்கிற தலைப்பு அக்கினி குப்பிக்குள் பொறுமையாக காத்திருத்தல். அதான் அக்கினி குப்பிக்குள் பொறுமையாக காத்திருத்தல். இத 3 தலைப்பின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஒரு தலைப்பு, கடவுள் தேவன் எப்படி பொறுமையாக அவரும் அக்கினி குப்பிக்குள்ள இருக்கிறாருங்கிறத தேவனும் அக்கினி குப்பிக்குள்ள இருக்கிறார், அவரும் உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறார். நம்ம மட்டும்தான் உபத்திரவத்துக்குள்ள இல்லை, அவரும் உபத்திரவத்துக்குள்ள இருக்கிறாருங்கிறத பார்க்க போகும். பொறுமையாக காத்திருக்கிறார், அக்கினி குப்பிக்குள் தேவனும் பொறுமையாக காத்திருக்கிறார் நமக்காக. இதை முதல் தலைப்பா பார்க்கிறோம். இரண்டாவது, தாவீது எப்படி அக்கினி குப்பிக்குள் உபத்திரவத்துக்குள் பொறுமையாக இருந்தார் அப்படிங்கிறத இரண்டாவது பார்ப்போம். மூன்றாவது, எலியா எப்படி பொறுமையின்மையாக இருந்தார், அக்கினி அதாவது உபத்திரவம் வரும்போது அவர் எப்படி காத்திருக்கல, பொறுமையாக காத்திருக்கல அப்படிங்கிற ஒரு கருத்துக்களுக்குள்ள நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம். இவங்களுடைய தேவன் எப்படி இருக்கிறார், தாவீது எப்படி இருந்தார், இப்படி இவங்க 2 பேரை வச்சு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு உபத்திரம் வரும்போது நம்ம பொறுமையா காத்திருக்கிறோமா இல்லையா, இதுதான் நமக்கான பாடம். முதல்ல ஒரு அறிமுக வசனங்கள் ஒரு 2 நம்ம பார்த்துட்டு இந்த தலைப்பின் கீழே போகும். யாக்கோபு முதல் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது, ஒரு உபத்திரம்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம யாருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா யோபோட வாழ்க்கையில பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது, யோபோடைய வாழ்க்கையில அவன் பொறுமையாக எல்லாத்தையும் சகிச்சதுனாலதான் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைச்சது. அதே போல ஒரு பரீட்சை நமக்கு எதை கொடுக்கும்னா பொறுமையை கொடுக்கும். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு உபத்திரவம் வரும் பொழுது அத சந்தோஷமாக அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா பொறுமை கிடைக்கும். இதுதான் நம்ம இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. இந்த வசனத்திலையும் பவுல் எப்படி பேசுறாருன்னா, உபத்திரவம் எதை கொடுக்குதுன்னா பொறுமையை கொடுக்குது. அங்க யாக்கோபு பேசுறாரு, இங்க பவுல் பேசுறாரு. உபத்திரவம் எதை கொடுக்கும்? பொறுமையை கொடுக்கும். இந்த வசனங்களோட இந்த தலைப்பின் கீழே போகலாம். இந்த தலைப்பின் கீழே போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்துடன் இந்த தலைப்பின் கீழே. வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுத்திரர்களாகிய எங்களை நிமிடந்தோறும் கண்காணித்து வருகிறதான எங்கள் பரலோகத்தின் தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. மீண்டுமாக இந்த மாலை வேளையில் நாங்கள் அனைவரும் இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக ஒன்று கூடி இந்த சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, சத்தியத்தை அறிகிற அறிவை அவர்களுக்கு இன்னும் அதிகப்படியாக தரும்படியாக, வேதாகமத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் காணும்படியாக அவன் கண்களை திறக்க நாங்கள் வாய்க்கிச்சுக்கிறோம் சாமி. ஆவியானவருமே எங்களோடு கூட இருந்து இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும், இதை எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்கவும், இதுல இருந்து நல்ல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் தேவன் உதவி செய்யுங்க. பேசுகிற அடிமையை மறைங்க. தேவனுக்கு வெறும் வாயாக மட்டும் இருக்கிறதுக்கு தேவன் பலத்தை தாங்க சொல்லி, அதோடு கூட ஆரம்பம் முதல் கடைசி வரை எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸும் இல்லாதபடி தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று ஆசீர்வதித்து தரும்படியாக எங்களுடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது, தேவனும் பொறுமையும். தேவனும் உபத்திரவத்தில் பொறுமையாக எவ்வாறு காத்திருக்கிறார். இதுதான் நம்ம முதல் தலைப்பாக பார்க்கணும். தேவன் எப்படி பொறுமையாக இருக்கிறார். யாத்திராகம் 34வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை வாசிப்போம். இதுல இந்த வசனங்களுக்கு முன்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, மோசே தேவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். ஆண்டவரே, முது மகிமையை எனக்கு காமிங்க, முது மகிமையை நாங்க பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, தேவன் அவர் மகிமையை அவனுக்கு முன்பாக கடந்து போக பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மகிமைங்கிறது தேவனுடைய கேரக்டர்ங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க மகிமையை பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவருடைய நாமத்தை கூறுகிறார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். இதுல நம்ம ஒரே ஒரு குணத்தை மட்டும் எடுக்கிறோம். அது என்னன்னா நீடிய சாந்தம். அப்படின்னா என்னன்னா பொறுமை. தேவன் எந்த அளவுக்கு பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம். எப்படி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது பேதுரு ஒரு வார்த்தை கேட்கும் போது, எத்தனை தடவை நான் மன்னிக்கணும்னா 770 தடவை சொல்லுவார். அப்படின்னா எப்படி 7 × 70 கிடையாது, 70 × 70 × 70 இது மாதிரி 770 தடவை. அப்படின்னா கால்குலேட்டர்ல கணக்கே போட முடியாது. சோ அந்த அளவுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறாருங்கிறத நமக்கு இதுல இருந்து பார்க்கணும். நீடிய சாந்தம், நீடிய பொறுமைக்கு முதலாவது உதாரணம் யாருன்னா நம்மளுடைய தேவன் தான் அப்படிங்கிறத நம்ம முதல் வசனத்துல பார்க்கிறோம். நெகேமியா இதை பத்தி என்ன சொல்றார், தேவனுடைய குணத்தை பத்தி நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 9வது அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களை வாசிப்போம். எங்கள் பிதாக்களாகிய அவர்களும். இது நெகேமியா எந்த பேக்ரவுண்ட்ல இந்த வசனத்தை பேசுறாரு அப்படின்னா, இவங்க பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிறாங்க. அப்ப பாபிலோனிய சாம்ராஜ்யம் மேதியா பெர்ஷியா கிட்ட விழுந்துருது. இப்ப யாரு இருக்காங்கன்னா, மேதியா பெர்ஷியா தான் இந்த எருசலேம்லாம் ஆளுது, இஸ்ரேல் தேசத்தை ஆளுது. அந்த பெர்ஷியா ராஜா கிட்ட நெகேமியா பான பாத்திரக்காரனா இருக்கிறார். பான பாத்திரம்னா சாப்பாடு, திராட்சை ரசம் கொடுக்குற ஒரு வேலையை தான் நெகேமியா செய்யறார். முதல்ல ஆல்ரெடி ஒரு செருபாபேல் தலைமையில ஒரு குரூப் போயிட்டாங்க எங்க எருசலேம் ஆலயத்தை கட்டுறதுக்கு. அடுத்தது எஸ்ரா தலைமையில ஒரு குரூப் போயிருக்காங்க. 3வது நெகேமியா தலைமையில போகணும். அங்க ஆலயம் கட்டுப்பணி ஆரம்பிச்சிச்சு, ஆனா முழுமையாக முடியல. சுத்தி இருக்கிற அலங்கங்களை, அதாவது எருசலேம் சுத்தி இருக்கிற மதில கட்டணும். இந்த நேரத்துல அவர் சோகமா இருக்கிறாரு, கட்ட முடியாத ஒரு வருத்தத்துல இருக்காரு. அந்த நேரத்துலதான்
நெகேமியா தேவன்கிட்ட மன்றாடுகள். இந்த ஜெபத்தை தான் நம்ம கேட்கிறோம். எங்கள் பிதாக்கள் ஆகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உன்னுடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. இந்த இடத்துல எப்படி நெகேமியா ஜெபம் பண்றாருன்னா, தேவனை பத்தி அவருடைய குணத்தை பத்தி சொல்லும்போது இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மகா கிருபை உள்ளவர். இப்போ நிறைய பேருக்கு நம்மளுடைய பார்வையில எப்படின்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள் புதிய ஏற்பாட்டு தேவன் மட்டும்தான் இரக்கமும் கிருபையும் உள்ளவர், கிருபையை பத்தி பேசுறார் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நம்ம இதுல வாசிக்கிறது அவருடைய குணமே என்னன்னா நீடிய சாந்தம். இதுல பாத்தீங்கன்னா நீடிய சாந்தம், மகா கிருபை. ஆபிரகாமுக்கு அந்த இரக்கம் கிடைச்சது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, ஆதாமுக்கு கிருபை கிடைத்தது. இப்போ தேவனுடைய குணம் நீடிய சாந்தமும் கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். இப்ப தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இந்த மக்கள் அவரை எல்லா வகையிலையும் டார்ச்சர் பண்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, தேவன் நியாயாதிபதிகளை தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சாமுவேல்ல இருந்து மோசேல இருந்து ஜோசுவால இருந்து நியாயாதிபதிகள், அவருடைய தீர்க்கதரிசிகள் தான் மக்களை வழி நடத்துறாங்க. ஆனாலும் என்ன பண்றாங்க, பக்கத்து நாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ராஜா இருக்கிறாரு, எனக்கு ராஜா இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கு. தேவன் சொல்றாரு தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு, அவங்க ராஜா எல்லாம் வந்தானா உங்களை உங்களுடைய பிள்ளைகள்லாம் அங்க வேலை செய்வீங்க, உங்களை அடிமைகளா வச்சிருப்பாங்க, நீங்க டாக்ஸ் கட்டணும், எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் இந்த மக்கள் வணங்கா கழுத்து உள்ள மக்கள், இவங்க என்ன பண்றாங்க, எனக்கு ஒரு ராஜாவை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஆனாலும் தேவன் அந்த நேரத்திலையும் ஒரு பொறுமையா சாந்தத்தோட அவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு சவுலை ராஜாவா கொடுக்குறாரு. சோ ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவன் அவங்க கோபப்படுத்துறாங்க, அவருக்கு ஒரு உபத்திரவத்தை கொடுக்குறாங்க. ஆனா தேவன் எப்படி இருக்கிறார், அந்த உபத்திரவத்திலையும் அந்த கோபத்திலையும் அவர் என்ன பண்றாருன்னா கோபப்படாம நீடிய சாந்தத்தோடும் மகா கிருபையோடு என்ன பண்றாங்க அவர்களை பார்க்கிறாருங்கிறத இதுல இருந்து புரிச்சுக்கணும். தேவனுக்கும் ஒரு உபத்திரம் வருது இந்த மக்கள் மூலமாக, ஆனா அந்த நேரத்துல எப்படி இருக்கிறார், பொறுமையாக இருக்கிறார், காத்து இருக்கிறார். அடுத்தது யோனா எப்படி ஜெபம் பண்றாரு. யோனா 4ஆவது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களை வாசிப்போம். இதுவும் ஒரு விஷயம், ஒரு பேக்ரவுண்டு. நினிவே பட்டணம், அங்க இருக்கிற மக்கள் பாவிகளாக இருக்கிறாங்க, பாவத்துக்கு மேல பாவம் செய்யறாங்க. தேவன் அவங்களை அழிக்கிறதுக்கு யோசிச்சு யோனா தீர்க்க தரிசியை போயிட்டு என்ன சொல்றாரு, நீ போய் அந்த அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி, நான் தேசத்தை நான் அழிக்க போறேன், இந்த பட்டணத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லுங்கன்றாரு. இவன் என்ன பண்றான், நினிவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு போற கப்பல் ஏறி ஓடி போயிடும். ஓடி போனதுக்கு அப்புறம் தேவன் அந்த திமிங்கலத்தை அனுப்பி அவனை விழுங்க வச்சு திரும்ப கொண்டு இந்த நினிவே பட்டணத்து கடற்கரையில அந்த திமிங்கலை அவனை கக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் போறான், போய் என்ன சொல்றான், தீர்க்க தரிசனம் சொல்றான், இதை என்ன எத்தனை நாள்ல அழிக்க போறான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு பட்டணம் அழியிறத அவன் பார்க்குது. சொன்ன வார்த்தை நடக்கணுங்கிறதுல கவனமா இருக்கு. பட்டணம் அழியுது, எப்ப அழியும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. ஆனா பட்டணம் அழியல. அப்போ அவனுக்கு கோபம் வருது, தேவன் ஏன் பட்டணத்தை அழிக்கல அப்படின்னு கோவப்பட்டு அவன் பேசுற வார்த்தை தான் இது. ஆனாலும் இதுல ஒரு செய்தி நமக்கு இருக்கு. அவன் கோவப்பட்டு பேசுறான், அதுக்கு தேவன் விளக்கம் கொடுக்குறாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த விஷயத்துல நமக்கு என்ன பாடம் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. ஏன்னா பட்டணத்தை அழிக்காது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா, இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிச்சுக்கு ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இவன் தேவனுடைய குணத்தை இங்க பேசலாம். தேவனுடைய குணம் என்ன அப்படின்னா, யோனா பேசுறது தேவன் இரக்கம், மன உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். சோ அந்த நினிவே மக்கள் தேவனுக்கு ஒரு உபத்திரவத்தை கொடுக்குறாங்க பாவத்தின் மூலமாக. ஆனாலும் தேவன் அந்த உபத்திரவத்திலும் எப்படி இருக்கிறார் அப்படின்னா பொறுமையோட காத்து இருக்கிறார். அவங்க எப்படியாவது மனம் திரும்ப வைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் முயற்சி பண்றார். அதே போல நினிவே பட்டணத்துல போய் யோனா விஷயத்த சொன்னோம்னா அவங்க எல்லாரும் ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்து கடவுள் நோக்கி பாக்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சோ 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம்.
முதலாவது யாத்ராகமத்துல தேவனுடைய குணம் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது நெகேமியா எப்படி ஜெபம் பண்றாரு, கடவுளுடைய குணத்தை பத்திங்கிறத பார்த்தோம். அடுத்தது யோனா எப்படி ஜெபம் பண்றார், அது கடவுளுடைய கேரக்டர் என்னங்கிறத மூன்றாவதாக. நான்காவது பவுல் இதை பத்தி என்ன பேசுறாரு. ரோமர் 4வது அதிகாரம் 2வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். தேவனுடைய தயவு தான் நான் குணப்படுறதுன்னா என்ன, நான் பாவத்துல விழுந்து கிடக்குறேன், பாவத்துல இருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக தேவன் என்று பொறுமையாக ஒரு இரக்கம் காமிச்சு தயவு காமிச்சு எனக்காக காத்து இருக்கிறார். நான் மனம் திரும்பணும்னு எனக்காக காத்திருக்கிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலக ஜனங்களுக்காகவும் என்ன பண்றார், அவர் காத்திருக்கிறார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய். தேவன் பொறுமையாக இருக்கிறார்ங்கிறதுக்காக அவருடைய பொறுமையை நான் மேலும் மேலும் சோதிக்கலாமா அப்படிங்கிறது மாதிரி என்ன கேட்கிறார், பவுல் கேட்கிறார். ஒரு நாள் அவருடைய மல்கியா 3வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வரும் பொழுது அவரை சுத்தி அக்கினி பூசல் இருக்கும், மன்னாரின் சவுக்காரத்தை போல நம்ம பார்ப்பார். ஒரு நாள்ல கோபம் பற்றி எரியும். அவருடைய 2ஆம் வருகையின் போது அவருடைய கோபம் பற்றி எரியும். அது வரைக்கும் என்ன பண்றாருன்னா, தேவன் நம்ம இடத்துல பொறுமையாக இருக்கிறார். நம்ம செய்கிற அக்கிரமங்களையும் பாவங்களையும் பொறுமையோடு எல்லாத்தையும் சகித்து கொண்டு நமக்கு இரக்கத்தை காமிக்கிறார். இப்போ தேவனையும் நம்ம அக்கினி குப்பைக்குள்ளதான் வச்சிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன பண்றாருன்னா பொறுமையாக நமக்காக காத்திருக்கிறார், நம்முடைய மனதிற்குள்ளுக்காக அப்படிங்கிறத பவுல் பேசுறார். ரோமர் 9:23 இன்னொரு வசனத்தை நம்ம ரோமர்ல இருந்து வாசிக்கிறோம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோவாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருந்தாரானா உனக்கு என்ன. இப்ப அவருக்கு அவ்வளவு கோபம் வந்தாலும், நம்ம அவரை கோபப்படுத்தினாலும் என்ன பண்றாரு, நமக்காக மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாக காத்துட்டு இருக்கிறார். நமக்கு மட்டும் உபத்திரவம் அல்ல, தேவனும் உபத்திரவத்துக்குள்ளதான் இருக்கிறார். யாருனாலன்னா நம்மளாலதான் உபத்திரவம். அந்த உபத்திரவத்திலே அவர் நீடிய பொறுமையோடு நமக்காக என்ன பண்ண மன திரும்புதலுக்காக காத்திருக்கு. இன்னும் இதை பத்தி பேதுரு என்ன பேசுறாருங்க, அதை வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். பவுலுடைய வார்த்தைகளை யாரு கோட் பண்றாருன்னா பேதுரு கோட் பண்ணி என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய நீடிய பொறுமை. ஒரு அக்கினி குப்புகளை நம்ம கொண்டு போய் போட்டாலும் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அந்த பொறுமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இது நம்ம என்னுடைய ரட்சிப்புக்காக, நான் மனம் திரும்புதலுக்காக, நான் மனம் திரும்பி சரியான பாதையில் நடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறாருங்கிறத நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு பேதுரு ஒரு விஷயத்த சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை நம்ம ஆதியாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிச்சோம்னா இதோடைய பேக்ரவுண்ட் என்ன, ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்றார், உங்களுடைய சந்ததி 400 வருஷம் எங்க அடிமையா இருக்குன்னா எகிப்துல அடிமையா இருக்கு. 400 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வருவீங்க. எத்தனாவது தலைமுறையில திரும்பி வருவீங்க, 4வது தலைமுறையில திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்றது. எதுக்காக சொல்றாருன்னா, இப்ப அந்த கானான் தேசத்துல யாரு இருக்கிறா அப்படின்னா எமோரியங்கிற ஒரு ஜனங்கள் இருக்கு, எமோரிய மக்கள் இருக்காங்க. அவங்கள தேவன் துரத்தி விடணும். துரத்தி விட்டுட்டு தான் அந்த தேசத்தை யாருக்கு கொடுக்கணும்னா ஆபிரகாமோட சந்ததிக்கு கொடுக்கணும். இப்போ 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். யாரு? இந்த ஆபிரகாம் சந்ததி எபிரேயர்கள் திரும்பி வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. இப்போ எமோரிய மக்கள் பாவம் செய்தாலும் அந்த அக்கிரமத்துக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறார், நிறைவாகல. அது வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா பொறுமையோட காத்திருக்கிறார். இப்போ எமோரிய மக்கள் தேவனுக்கு ஒரு அக்கினி குப்பிக்குள்ள போடுறாங்க. அவங்களுடைய அந்த அக்கிரமம் நிறைவாகிற வரைக்கும் என்ன பண்றாருன்னா பொறுமையாக காத்திருக்கிறார் அப்படிங்கிறது இதுல இருந்து சொல்லுங்க. தேவன் எந்த அளவுக்கு பொறுமையாக நமக்காக காத்திருக்கிறார், நம்முடைய மனம் திரும்பலுக்காக காத்திருக்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய
தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ தேவன் ஒரு பர்டிகுலர் காலம் வரைக்கும் காத்து இருக்கிறார், வெயிட் பண்றார். எப்போ இயேசு கிறிஸ்துவை அனுப்புறதுக்கு எல்லாவற்றிலும் ஒரு பொறுமையாக காத்து இருக்கிறாருங்கிறது இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப காலம் ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் தேவன் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணி பொறுமையாக காத்து இருந்துதான் என்ன பண்றாருன்னா காரியங்களை நடத்துகிறார்கள். எதிரிலிருந்து ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருந்தபோது இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரணும், அவர் மரிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காலம். சடனா அவர் எதையுமே பண்ணல. எல்லாத்துலயும் ஒரு பொறுமையாக காத்து இருந்துதான் என்ன பண்றாருன்னா காரியங்களை நடத்திக்கிறாங்க பார்க்கிறோம். தானியல்லையும் பாத்தீங்கன்னா தானியல் 9:24 இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது 70 வார தீர்க்க தரிசனம். இந்த 70 வார தீர்க்க தரிசனங்கிறது யாருக்கு அப்படின்னா, யாரும் ஒருத்தர் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தேனண்ணை உங்க வீடியோ உங்க ஆடியோ ஆன்லயே இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. தானியல் 9:24-25 நான் வாசிக்கிறேன். இது எந்த பேக்ரவுண்ட் அப்படின்னா, யூத ஜனங்களுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயிச்சிருக்கிறார். யூத ஜனங்கள் அவங்களுக்குன்னு இந்த ரட்சியம், அதாவது மனம் திரும்பணும். யூத ஜனங்கள் மனம் திரும்பணும், இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பணும். அவங்க மனம் திரும்பி தேவனுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு வருஷம் அவங்களுக்காக காத்துட்டு இருக்காருன்னா 490 வருடங்கள் அவங்களுக்கு ஒரு நாளை குறிக்கிறார். தானியல் தீர்க்க தரிசனத்துல நம்ம படிக்கிறோம். இது 70 வார தீர்க்க தரிசனம் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். நம்முடைய இந்த 70 வார தீர்க்க தரிசனுடைய வீடியோ இந்த சேனல்ல இருக்கு. அதாவது பார்க்கணும்னா அதில் போய் பார்த்துக்கலாம். தானியல் 9வது அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்களை வாசிக்கிறேன். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படின்னு யாரு? கேப்ரியேல் தூதர் தானியேலுக்கு பேசுறார். தானியேலுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற விதம் என்ன சொல்றாருன்னா, தேவனை மகா பரிசுத்தம் உள்ளவர்னா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அபிஷேகம் பண்ணுகிறதற்கு, அவர் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு வாரம் உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதுன்னா, ஜனத்துக்கும் உன்னுடைய பரிசுத்த நகரத்துக்கும் அப்படின்னா இஸ்ரேல் மக்களுக்கும் பரிசுத்த எருசலேமுக்கும் எவ்வளவு வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்குதுன்னு 70 வாரம். தீர்க்க தரிசனத்தின் கணக்கின்படி ஒரு நாளுங்கிறது ஒரு வருஷங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு வசனம் பாத்தீங்கன்னா என்ன ஆகணும்? 14:34, எசேக்கியேல் 4:6. இந்த 2 வசனங்கள்லையும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஈக்குவல் டு ஒரு வருஷம். இப்ப 70 வாரம், ஒரு வாரங்கிறது 7 நாள், 70 வாரங்கிறது 490 நாட்கள். இந்த கால்குலேஷன் கொண்டு அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா கொண்டு இதுல போட்டீங்கன்னா 490 வருடங்கள் அவர்களுக்காக தேவன் பொறுமையாக காத்திருக்கிறார். யாருக்காக? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 490 வருஷம் காத்திருக்கிறார். 490வது வருடம் கிமு 457 ஆரம்பிச்சு கிபி 34ல 490 வருடங்கள் முடியும் போது கிபி 34ல யூதர்களுடைய ரட்சிப்பு முடிஞ்சு போயிட்டு, யூதர்களோட ரட்சிப்பு முடிஞ்சு 34க்கு அப்புறம் புறஜாதிகளுக்கு சத்தியம் நமக்கு வருது. அது வரைக்கும் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து 31ல இறக்குறார். 3 வருடங்கள் இந்த யூத ஜனங்களுக்கு மட்டும்தான் சத்தியம் போகும். அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்றாங்க, இந்த தேசத்துல உள்ளவங்களுக்கு மட்டும். அதுக்கப்புறம் பவுல், சீலா போன்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பர்னபா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? சத்தியத்தை எடுத்துக்கிட்டு புறஜாதிகளுக்கு வர்றாங்க. அதோட அவங்க ரட்சிப்பு முடிஞ்சு யாருக்கிட்ட ரட்சிப்பு வருது? புறஜாதிகளுக்கு வருது. அப்போ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 490 வருடங்கள் காத்து கொண்டிருக்கிறார். இவங்க மனம் திரும்பல. அவங்களுக்காக 490 வருஷம் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா 490 வருடம் தேவன் உபத்திரவத்துல பொறுமையாக காத்திருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்,
எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுதுங்கள். அந்த கட்டளை எப்ப வெளிப்படுதுன்னா கிமு 457. பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள் இப்படியாகும். ஸோ இந்த கால்குலேஷன் 7 வாரம் 62 வாரம், அதுக்கு அடுத்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 1 வாரம், மொத்தம் 70 வார கணக்கு. இது எப்போ ஸ்டார்ட் பண்றதுன்னா எருசலேமை திரும்ப எடுத்துக்கிறதுக்கான கட்டளை என்னைக்கு கிமு 457. இந்த 490 வருஷங்கள் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா கிபி 34 வந்து முடியும். கிமு 457 கிபி 34 490 வருடங்கள் முடிகிற அன்ற வருஷத்துல ரட்சிப்பு யூதர்களை விட்டு வெளியே போகுது. நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிற பாடம் என்ன அப்படின்னா, தேவன் அக்கினி கூட்டுக்குள்ள பொறுமையாக 490 வருடங்கள் இந்த இஸ்ரேல் மக்களுக்காக, யூத ஜனங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க தான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிற பாடம். அடுத்தது இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பேதுருடைய வார்த்தைகளை பார்த்தோம், பவுலுடைய வார்த்தைகளை பார்த்தோம், ஆதியாகமத்திலிருந்து வசனங்களை பார்த்தோம், யாத்திராங்கத்திலிருந்து வசனங்களை பார்த்தோம், நெகேமியாவிலிருந்து பார்த்தோம். எல்லா விஷயங்களும் சொல்றது, எல்லா வசனங்களும் சொல்றது என்னன்னா, தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக காத்திருக்கிறார். எதற்காகன்னா நாம மனம் திரும்ப வேண்டும் என்று. அப்போ நாம அவரை என்ன பண்றோம்? மனம் திரும்பலைன்னா நாம பாவத்திலே கிடந்து அவரை உபத்திரவப்படுத்துறோம். அந்த உபத்திரவத்திலும் தேவன் பொறுமையாக காத்திருக்கிறார். நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு அக்கினி குப்பிக்குள் பொறுமை. அக்கினி குப்பிக்குள் பொறுமையாக காத்திருக்கிறதுக்கு முதல் உதாரணம் யாரை பார்க்கிறோம்னா, நமக்கு தேவனை தான் முதல் உதாரணம் முதல்ல பார்க்கிறோம். அடுத்தது யாரு பார்க்க இருக்கிறோம்? தாவீதை பத்தி. தாவீது எப்படி அக்கினி குப்பிக்குள் பொறுமையாக காத்திருக்கிறார். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு யாரு பொறுமையா காத்துக்கிட்டு இல்ல, என் வாழ்க்கையில நான் என் குணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து முடிச்சிருக்கோம். இதற்கு நம்ம தாவீதை பத்தின விஷயங்களுக்கு வரணும்னா 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனத்தை 23வது வசனத்தை நம்ம பார்ப்போம். முதல்ல தாவீதுடைய பேக்ரவுண்ட பார்த்துட்டோம்னா தான் நமக்கு அவர் எப்படி அக்கினி பொறுமையாக இருந்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நிறைய விஷயங்கள்ல தேவன், இந்த சவுல் தேவனுக்கு எதிராக நிற்கிறார். அமலேக்கர்கள்ட்ட போய் சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுட்டு வாடா, அழிச்சிட்டு வாடானா இவன் என்ன பண்ணுவான்? நல்ல ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு வந்துடும். அந்த இடத்துல தேவன் நம்ம கோபப்படுத்தும். 2வது, ஒரு பலி கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும்? சாமுவேல் வர வரைக்கும் தீர்க்கதரிசி தான் பலி கொடுக்கணும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னா அவர் வரத்துக்கு வெயிட் பண்றதுக்கு பொறுமை இல்லாம இவனே பலியை கொடுத்துருவோம். அதனால தேவன் என்ன பண்றாருன்னா, அவனை ராஜா பொசிஷன்ல தள்ளி விட்டுட்டு யாரை ராஜாவை செலக்ட் பண்றாருன்னா, தாவீத ராஜாவை செலக்ட் பண்றார். ஈசாயுடைய பையன், 7வது பையன். மற்றவங்க எல்லாம் ராஜா கிட்ட படைவீரர்களா இருக்கும்போது இவன் என்ன பண்றான்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற தாவீத தேவன் செலக்ட் பண்ணி அவனை ராஜா இதுதான் நம்ம இதுல இந்த பேக்ரவுண்ட்ல புரிஞ்சுக்கிற விஷயங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியானாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போறான். இவனா அவனான்னு கேட்டு இடத்துல 7வது பையன் தலையில தைலத்தை ஊத்தி அவனை என்ன பண்றான்? ராஜாவாக்கியாச்சு. இப்ப இஸ்ரவேலுக்கு ராஜா அபிஷியலா சவுலா இருந்தாலும் இங்க தேவன் யாராவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாருன்னா தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப தேவன் ஆல்ரெடி ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார். இது ஒரு பக்கம். ஆனா இப்ப யார் ராஜாவா ஆல்ரெடி இருக்கிறா அப்படின்னு சவுல் இருக்கு. இப்போ 23வது வசனத்துக்கு வரலாம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். அவன்கிட்ட தேவன் பரிசுத்த ஆவியானவரை எடுத்துட்டு என்ன பண்றாரு? ஒரு அசுத்தாவி அனுப்புறாரு. அது அவனை ஆட்டி படைக்குது. அந்த நேரத்துல ராஜாவாக அபிஷியலா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது போய் சவுலுடைய அரண்மனையில் என்ன பண்றான்னா அவனுக்கு மியூசிக் போடுறவனா இருக்கிறான். அப்போ தாவீதுக்கு தெரியும் தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனாலும் அவன் அவசரப்படாம
தாவீதுக்கு போய் என்ன வேலை செய்யறான் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அவனுக்கு இருக்கிற அசுத்த ஆவியை போய் போக்குறதுக்கு இவன் என்ன பண்றான்னா சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறான், ஃப்ளூட் எடுத்து வாசிக்கிறான். இதை நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்ப அவன் பொறுமையாக தன்னுடைய பொசிஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான், உபத்திரவத்துல தான் இருக்கிறான். ஏன்னா அவன் வந்து என்ன வேலை செய்யறாங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 1 சாமுவேல் 17:50 வாசிப்போம். இது எந்த சூழ்நிலையில இருக்கு அப்படின்னா, நம்ம கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையில யாருமே கோலியாத்தை எதிர்த்து போகல. ஆனா இவன் போறான். இவன்கிட்ட பட்டயம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஒரே ஒரு கையில இருக்கிற கவட்டா பெல்ட் எடுத்துட்டு ஒரு கூழாங்கல் எடுத்துட்டு போறான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, ஸ்டோரி தெரிஞ்சது. விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது, எதுவுமே கத்தி இல்லை. அவன் கத்தி எடுத்து அவனை கொண்டு போட்டு தலையை எடுத்துட்டு வந்துடுறான். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அவன் வரும்பொழுது ஒரு பாட்டு பாடுறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். தாவீது சவுல் 1000 பேரை கொன்னான், ஆனா சவுல் 1000 பேரை கொன்னானா தாவீது 10,000 பேரை அப்படின்னு மக்கள் பாட்டு பாடணும்னு சவுல் மனசுல போட்டி பொறாமைகள் இருக்கு. எப்படியாவது தாவீதை காலி பண்ணணும், இல்லைன்னா நம்ம அவனுக்கு கீழே இருக்கணும், நம்மளை அவன் காலி பண்ணிடணும், தாவீது ராஜாவும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா அங்க அபிஷேகம் பண்ணப்பட்டது இவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்றான்னா தாவீதை எப்படியாவது காலி பண்ணணுன்ற பிளான்ல அவனை வந்து தேடுறான். தாவீது மலைகள்லையும் குகைகள்லையும் போய் மறைஞ்சு வாழ்றான். தாவீதுக்கு இவனுக்கு சவுலுக்கு பயந்துட்டு எல்லா இடத்துக்கும் போறாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ உயிருக்கு பயந்து தாவீது ஊர் ஊரா மலைமலையா காடு கடை சுத்துறான். ராஜாவாகிய சவுல் அவனுடைய படைகள் அழைச்சிக்கிட்டு தாவீதை தேடும். அப்போ எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு உபத்திரவம், பிரச்சனையில வந்து தாவீது இருக்கிறார் யோசிச்சுக்கணும். சோ இந்த பிரச்சனையின் மத்தியில அந்த சவுல தேவன் தாவீது கையில ஒப்பு கொடுக்கிறார். அந்த நேரத்துல தாவீது எப்படி பிஹேவ் பண்றாங்கிறத பார்ப்போம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 4, 5, 6, 7 4 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இப்ப தாவீது காடு கடை சுத்துறான்னா அவனுக்குன்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க, பின்னாடி அவருடைய நண்பர்கள் சுத்திட்டு இருக்காங்க, படை வீரர்கள் சுத்திட்டு இருக்காங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்னால் இதுவே, இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். இப்போ சவுல் ஒரு தூக்கத்துல இருக்கிறான். அந்த நேரத்துல தாவீது அங்க போறாரு. அவரோட நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்பா கர்த்தர் அவன் கையை வந்து உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, நீ என்ன பண்ணலாம், அவனை கொலை பண்ணிட்டு நீ போய் ராஜாவாயிடு அப்படின்னு அவன் நண்பர்கள் அவனை ஏற்றி விடுறாங்க, அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா தாவீது என்ன பண்றான், அவனை போய் கொலை பண்ணல. ஆனா இந்த தாவீதை கொலை பண்றதுக்கு தான் அவன் வந்துட்டு இருக்கான், சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தாவீது அவனை மீட் பண்றான். அவன் தூங்கலாம் நினைச்சிருக்கான். ஆனா தாவீது என்ன பண்ணல, அவனுடைய சால்வையோட ஒரு ஓரத்தை மட்டும் கொஞ்சம் அறுத்துக்கிட்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவனது மனது அடித்துக் கொண்டிருந்தது. சரி, இதை செஞ்சதுக்கே அவன் மனசு அடிச்சிருச்சு. கொலை பண்ணல, ஒரு மூளையில ஒரு துண்டல ஒரு மூளையில ஒரு ஓரத்தை வெட்டிக்கிட்டதுக்கு தாவீது மனசு என்ன பாடுபடுது அப்படின்னா, அவனுடைய குணம் அக்கினி குப்பையின் மத்தியில உபத்திரவின் மத்தியில இருக்கிறான். உபத்திரவின் மத்தியில இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு வாய்ப்பு வருது அவனை கொல்றதுக்கு, அவனுடைய எதிரியை கொல்றதுக்கு. ஆனாலும் கொல்லல. இந்த சால்வை வெட்டிக்கிட்டதுக்கே அவன் மனசு அடிச்சிருச்சு. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. ஏன்னா முதல்ல சவுல்ல வந்து தேவன் தான் சொல்லி போய் சாமுவேல் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். சோ அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தாவீதுடைய கையில கொலை பண்றதுக்கு வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி கொடுக்கும் பொழுதும் தேவன் என்ன, தாவீது என்ன பண்ணல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை என்ன பண்ண மாட்டேன், கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியேறினது. சோ இந்த இடத்துல தன்னுடைய எதிரி, அது தன்னை கொலை பண்ண அலைஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு எதிரிய தேவன் தன் கையில ஒப்பு கொடுத்தும் தாவீது என்ன பண்ணலைன்னா அவனை கொலை பண்ணல, அவனை வந்து தப்பிக்க வைக்கிறான் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்ப தாவீதுடைய குணம் என்ன, அவர் உபத்திரவத்தின் மத்தியில இருக்கிறான். அவன் நினைச்சிருந்தா கொண்டு இருக்கலாம், ராஜாவாயிக்கலாம். ஆனா என்ன பண்ணல, கொல்லல. ஏன்னா அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதுவும் சொல்றது எப்படி சொல்றாருன்னா,
இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னா அவருடைய மனசு. அதனாலதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், என் தாசன் அப்படின்னு வந்து தாவீதை பத்தி தேவன் சொல்றாருன்னா அவருடைய மனசு எப்படியாப்பட்ட மனசு. இரண்டாவது ஒரு வாய்ப்பு தாவீதுக்கு கிடைக்குது. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 8 முதல் 11 முடிய உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். பின்னால அபிசாய் வந்து தாவீதுடைய படைத்தலைவன்னு வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப ஒரு இடத்துல சவுல் தூக்கம், சவுலும் அவனுடைய சேர்ந்த படைவர்களுக்கு நல்ல தேவன் தூக்கத்தை உருவாக்குறார். அந்த நேரத்துல தாவீதும் அவனுடைய குரூப்பும் அங்க போறாங்க. அப்ப அவன் அபிஷாய் என்ன சொல்றான், 2 குத்தலாம் குத்தல, ஒரே குத்துல குத்தி காலி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து கேட்கணும் தாவீதை பார்த்து. தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தர் மேல் தன் கையை போற்று குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். சோ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேல என்ன பண்ணாது, கை போடாத, கொள்ளாத. பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய, ஒண்ணு கர்த்தர் அவர் அடிக்கணும், இல்லைன்னா அவருக்கு வயசாகி சாகணும், இல்ல அவர் யுத்தத்துல போய் சாகணும். அப்படி செத்தா மட்டும்தான், அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், பொறுமையா காத்திருப்பேன் ராஜாவாகிறதுக்கு. அப்போ இவரால ஊர்லயே இருக்க முடியல, ஒரு இடத்துல தங்க முடியல, காடு மேலாம் சுத்துறாரு, பக்கத்து தேசத்துக்கு எல்லாம் ஓடி போறாரு. அந்த அளவுக்கு சவுளுடைய டார்ச்சர் இருக்கு. சவுல் வந்து தன்னுடைய ராஜா அரண்மனையில இருக்கிறத விட்டுட்டு இந்த சவுலை தேடுறதே, தாவீதை தேடுறதே வேலையா சுத்திட்டு இருக்கிற அந்த நேரத்துல தேவன் சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுத்தாலும் தாவீது என்ன சொல்றாருன்னா, வேண்டாம், அவர் இயற்கையா மறிக்கட்டும், இல்ல யுத்தத்துல போய் சாகட்டும், இல்ல அவருக்குன்னு ஒரு கர்த்தர் வேணா அவர் அடிக்கட்டும், நான் என்ன பண்ண மாட்டேன், தேவன் அபிஷேகம் பண்ண ஒருத்தர் மனுஷன் மேல கை போட மாட்டேன்னு சொல்றார். நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். இப்ப சவுலுக்கு தலையில இருக்கிற அந்த ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததனால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். இப்ப தேவன் தான் தூக்கத்தை உருவாக்குறாரு. ஆனா தாவீது என்ன பண்ணலாம், அவன் மேல கை போடல, விட்டுட்டு போறான். அப்போ உபத்திரவத்துல இருந்தாலும் தாவீது என்ன பண்றாருன்னா, பொறுமையாக தன்னுடைய நாளுக்காக காத்திருக்கிறாருங்கிறதும் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 2 பேரத்திற்கு பார்த்தோம். முதலாவது தேவனை நம்ம எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றோம், அவர் அக்கினி குப்பிக்குள்ள இருந்தாலும், உபத்திரவத்துல இருந்தாலும், அவர் துன்பத்துல இருந்தாலும் நமக்காக அவர் என்ன பண்றாரு, பொறுமையோடு காத்திருக்கிறார். இங்க 2வதா பார்க்கறது யாரை பார்த்தோம்னா, தாவீதை பார்த்தோம். தாவீதும் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பொறுமையாக காத்திருக்கிறாருங்கிறத பார்க்கிறோம். யாரு திரும்ப தாமஸ் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சொம்பையும் ஈட்டியும் எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் அடுத்த மலை உச்சியில போய் நின்றுக்கிட்டு சத்தம் போட்டு எழுப்புறாரு. தாவீதை எழுப்புறாரு. சவுலும் அவனுடைய சேர்ந்த ஆட்களும் எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அங்க சவுளுடைய படைத்தளபதியை பார்த்து என்ன தாவீது சொல்றாருன்னா, நீ ஒரு படைத்தளபதி தானே, உன் ராஜாவை காக்கிற பொறுப்பு உனக்கு இருக்குல்ல, அப்படி இருந்தும் நீ வந்து என்ன பண்ணல, ராஜாவை காப்பாத்ததுனால நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அவன் குத்திக்க போறான், சவுல் தடுக்கிறான். அதெல்லாம் அடுத்த விஷயம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்போ தாவீது சவுலை பார்த்து என்ன பேசுறாருன்னா, இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக, மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லு பூச்சியை தேட வந்தாரோ என்றார். இப்ப சவுல் கிட்ட என்ன பேசுறார் தாவீதுனா, தன்னை ஒரு தெல்லு பூச்சியா, சாதாரண மனுஷனா, அவரை வந்து ராஜாவை வச்சு, நான் ஒரு சாதாரண பூச்சி, என்னை தேடுறதுக்கு நீங்க வந்தீங்களோ? அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதை திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியினால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய, இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றார். அதற்கு தாவீது, இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும். ஏன்னா சவுல் எப்படி மாறுவான்னு தெரியாதுன்றதுனால அவன் போகாம என்ன பண்ணா ஈட்டியையும் சொம்பையும் கொடுத்து விடுறான்.
கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்க பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையாலே ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவன் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதனால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக என்றார். இந்த காரியங்கள்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்து அப்படின்னா, தாவீது துன்பத்துல இருக்கிறார். அவரால் சாப்பாடு கிடைக்கல, ஒரு இடத்துல இருக்க முடியல. ராஜாவும் அவருடைய படைகளும் எங்க போனாலும் துரத்திக்கிட்டே இருக்குது. போலீஸ்காரன் துரத்திக்கிட்டே இருக்கிறது, நம்ம துரத்திக்கிட்டே போறோம். அந்த ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஒரு சூழல்ல ராஜாவை தேவன் 2 முறை தாவீது கையில ஒப்பு கொடுத்தாலும் துன்பத்தின் மத்தியில் இருக்கிற தாவீது சவுலை கொலை பண்ணல அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது. இப்போ அவர் பொறுமையாக காத்திருக்கிறார். அவருடைய இயற்கை மரணத்துக்காக இல்லை, அவர் வேற ஏதோ ஒரு வகையில ஒரு கர்த்தர் அவர் அடிச்சா அதுக்கப்புறம் நம்ம ராஜாவாகணும். ஆனா இப்ப யாரு ராஜா அபிஷியலா அப்படின்னா தாவீது தான் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டார். இந்த சும்மா ஒப்புக்கு இருக்கிறது யாருன்னா சவுல். இதை நம்ம இதுல இருந்து இந்த பாடத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். சோ இப்ப 2 பேரை குறித்து பார்த்திருக்கிறோம். ஒன்னு தேவனை குறித்து, 2வது எலியாவை குறித்து, சாரி தாவீதை குறித்து எப்படி துன்பத்தின் மத்தியிலும் பொறுமையாக காத்திருக்கிறார்கள். 3வது எலியாவை குறித்து. எலியா எவ்வளவு பெரிய ஆளு. இதுல 2 பேர் அப்படியே சரீரத்தோட மேல போனாங்க. ஒருத்தர் ஏனோக்கு, 2வது எலியா. அவ்வளவு பெரிய ஆளு. அந்த கர்மேல் மலையில அந்த பாகால் தீர்க்கதரிசி 450 பேர், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசி 400 பேர், மொத்தம் 850 தீர்க்கதரிசி, டோட்டல் இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு பக்கம் நிற்கும் பொழுது ஒரே ஒரு சிங்கிள் ஆளா எலியா நின்று அந்த இடத்துல தேவனுக்கென்று அவர் நிக்கிறாரு. இதே மாதிரி அக்கினி வருது. தேவன் அந்த பலியை கர்மேல் மலையில பலிய தேவன் எரிக்கிறாரு. எரிச்ச உடனே இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்றாரு எலியா, அந்த 850 பேரை வெட்டுங்கிறாங்க. 850 பேரை என்ன பண்றாங்கன்னா அந்த மலையிலேயே என்ன பண்றாங்கன்னா வெட்டிடுறாங்கிறதுலாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 850 பேரையும் இந்த மலையில என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வெட்டிடுறாங்க. சோ ஒரு ஆளு சிங்கிளா எலியா நிக்கிறாரு, பெரும் கூட்டம் நிக்குது. அந்த இடத்துல தேவனுக்காக எலியா நின்னாருங்கிறது பார்த்துட்டு, இந்த 850 பேரை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த அம்மா யாருன்னா எகிப்தை சேர்ந்த ஒரு ராணி. வரும்போதே அங்கேயிருந்து 850 தீர்க்கதரிசியோட தான் வரும். யாரு? பாகால் தீர்க்கதரிசி. இங்க இஸ்ரேல் ஜனங்களை ஃபுல்லா தேவன் பேர்த்து எல்லாத்தையும் பிரிச்சு இவங்க தனியா அங்கங்க சிலையை கும்பிட்டு கட்டி கோயிலை கட்டி எல்லாத்தையும் மக்களை ஃபுல்லா வேற ஒரு பாதையில வழி நடத்துறது யாருன்னா இந்த யாரு? எசபேல். அவங்க வீட்டுக்காரர் பேரு என்ன? ராஜா. ஆகாப் ராஜாவுடைய மனைவி யாரு? எசபேல். இன்னைக்கு நிறைய கத்தோலிக்க திருச்சபையில இந்த எசபேல்ங்கிற பேரை நிறைய பேர் வைக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இசபெல்லான்னு வைப்பாங்க. சோ அவங்க யாருன்னா தேவனுக்கு எதிராக நிக்கிற ஒரு பொண்ணுங்கிறத நம்ம எசபேலுங்கிற ஒரு பெண்ணு தேவனுக்கு எதிராக நிக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து போனவங்க உங்களுடைய தீர்க்கதரிசிகளை 850 பேரை வெட்டிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, எலியா வெட்டியாச்சுன்னு சொன்ன உடனே என்ன சொல்லுது அந்த அம்மா, நாளைக்கு நேரம் எலியா காலி அப்படின்னு சொல்லும் பொழுது எலியா பயப்படுறாரு. சோ அந்த இடத்துல தைரியமா நின்னாலு தேவன் பார்த்து கொள்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம, பொறுமையின்மை இல்லாம, ஒரு துன்பம் வரும்போது எப்படி தாவீது பொறுமையாக இருந்தாரோ தேவன் பொறுமையாக இருக்கிறாரோ, எலியா தேவனுக்காக நின்று அவர் என்ன பண்றாரு? பொறுமையின்மையினால் அவர் என்ன பண்றாரு? காத்திருக்காம என்ன பண்றாருங்கிறத யோசிப்போம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகளை எல்லாம் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். ஆகாப் ராஜா போய் என்ன பண்றான்? தான் மனைவி கிட்ட சொல்றான், இது மாதிரி 850 பேரை கொன்னாச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுர்கள் என்று சொல்ல சொன்னார். இப்ப இந்த அம்மா என்ன பண்ணுன்னா ஒரு மிரட்டல விடுது. யாருக்கு? எலியாவுக்கு விடுது. உண்மையிலே தேவனுக்கான ஜனமா தான் என்ன பண்ணுறான்? தேவன் தன்னை காப்பாருன்னு நின்றுருக்கும். ஆனா என்ன பண்றாரு எலியா? 1 ராஜாக்கள் 19 3 மற்றும் 4 வசனங்களை வாசிக்கிறேன். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு, இதெல்லாம் நடக்கிறது எங்க அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துல, அதாவது சாலமோனுடைய பையன் காலத்துல ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்ரேல் தேசம் 2ஆ பிரியுது. தென் தேசம்
தாவீதோடைய வம்சத்தோடைய கைக்கு போயிடுது. அதுதான் யூதா தேசம். வடதேசம் வடபகுதி, அதாவது வடதேசம் என்ன பகுதின்னா இஸ்ரேலாக பிரிக்கப்படுது. ஸோ ஒருங்கிருந்த இஸ்ரேல் யூதாவாகவும் இஸ்ரேலாக பிரியுது. ஏறக்குறைய 11 கோத்திரம் இஸ்ரேல் தேசம். ஒரே ஒரு யூதா கோத்திரம் மட்டும் எங்க இருக்குன்னா யூதா தேசத்துல இருக்கு. அது கொஞ்சம் பெஞ்சமின் கோத்திரமும் கலந்துருக்கு. ஸோ இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 11, அப்படிதான் 2ஆ பிரிகிறதுன்னு நம்ம பாக்குறோம். இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு யாரு ராஜா அப்படின்னா ஆகா. இந்த எலியா எங்க இருந்து வர்றாருன்னா யூதேயால இருந்து வர்றாரு விஷயத்த சொல்றதுக்கு. ஆகா ராஜா அரண்மனைக்கு வந்து விஷயத்த சொல்றாரு. ஸோ இங்க வர்றாரு. இப்போ இங்க பிரச்சனை இஸ்ரேல் தேசத்துல நடந்த உடனே அவர் எங்க பண்றாருன்னா ஓடி போறாருன்னா யூதாவுக்கு ஓடி போறாரு. யூதாவை சேர்ந்த பேர்சபா புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடிகள் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பான். ஃபுல்லா அந்த வசனம், இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாட்சா தெரியும். ஓடிக்கிட்டே இருப்பான். ஓடிக்கிட்டே இருந்துட்டு இதுக்கு மேல என்னால முடியல, நான் வந்து என்னை சாகடிச்சிருங்க. ஸோ ஒரு பயம் வருது, ஒரு பிரச்சனை, ஒரு துன்பத்தின் மத்தியில் அவன் வரும்பொழுது அவனுக்கு பொறுமை இல்லை. அவன் வந்து தேவனை விசுவாசிக்கல, நம்பல, பயந்து தன்னுடைய பிராணனுக்காக என்ன பண்றான்னா ஓடுறாங்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தேவன் அவன்கிட்ட வந்து பேசுறாருங்கிறதெல்லாம் நம்ம பேசுறாரு. முதல்ல பெரிய சூறைக்காத்து வரும், அப்புறம் இடி முழக்கம்லாம் வரும், அதுக்கப்புறம் மெல்லிய தென்றல்ல தான் அவன் கூட பேசுவாருங்கிறதெல்லாம் நம்ம வந்து தனிக்கதை அதெல்லாம் படிச்சதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, எனக்கு உபத்திரம் வரும் பொழுது நான் எப்படி பிஹேவ் பண்றேன்? தாவீதை போல நான் பொறுமையா இருக்கிறேன் இல்ல, தேவனை போல நான் பொறுமையாக காத்துக்கிட்டு இல்ல, நான் வந்து எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு நான் தேவன்கிட்ட முறையிடுகிறேன் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளும். இப்போ இவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், நான் துன்பத்தின் மத்தியில இருந்தாலும் தேவன் மேல நமக்கு வந்து விசுவாசம் இருக்கணும். ஏன் இந்த விஷயங்களை நம்ம குறித்து படிக்கிறோம் கற்றுக்கொள்றோம்னா, உலகம் உண்டாயிராது முதல், உலகம் இது வரைக்கும் உண்டானது முதல் உண்டாயிராத இக்கட்டு காலம் நம்ம காலத்துல வர போகுது. இன்னும் ஒரு சில வருடங்கள்ல வரப்போகுது. பிரச்சனை, பெரிய பிரச்சனை தான். உலகம் உண்டானது முதல் உண்டாயிராத இக்கட்டு காலம்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி அப்போஸ்தல சபை, அதாவது முதல் சபை எபேசு, 2வது சபை சிமிர்னா சபைய எப்படி முதல் நூற்றாண்டுக்கு அப்புறம், அதாவது 101ல இருந்து 313 வரைக்கும் எப்படி கொன்று குவித்தார்களோ, இந்த எரிக்கம்பத்துல கட்டி வச்சு சுத்தி எண்ணெயை போட்டு எரிக்கிறது, உயிரோட எரிக்கிறது, பசியா இருக்கிற அந்த சிங்கங்களுக்கு மத்தியில கிரவுண்ட்ல வந்து விசுவாச பிள்ளைகளை போட்டு சுத்தி கேலரிகளுக்கு வந்து கை தட்டி சிங்கங்கள் கடிச்சு சாப்பிட்றத பாக்குறது, பூமிக்கு அடியில சிறைச்சாலைகள் உண்டாக்கி பல நூறு பேர்களை ஒரே சிறைச்சாலையில அடிச்சு ஏதாவது வெளிச்சம், சூரிய வெளிச்சமே படாம பூமிக்கு கீழே, அப்போ கை காலெல்லாம் விட்டமின் சூரிய ஒளி படலன்னா கை காலெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு எத்தனையோ பேர் செத்தாங்க. இது மாதிரி பல உபத்திரவங்களை தேவ ஜனங்கள் ஆதி அப்போஸ்தல சபைக்கு அப்புறம் உள்ள ஜனங்கள் வந்து சகித்தார்கள். சிமிர்னா சபையில, இந்த சிமிர்னாங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்? சிமிர்னாங்கிறது ஒரு பூ, அந்த பூவை கசக்க கசக்க வாசம் வரும். ஸோ அந்த எபேசு சபையில நிறைய ஊழியம் செய்து நிறைய ஆத்மக்கள் வந்து தேவன் பக்கம் சாகிட்டாங்க. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அந்த சூழல்ல தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த சூழல்ல சாத்தான் என்ன பண்றான், இந்த சிமிர்னா சபையை சேர்ந்தவர்களை கொன்னுட்டே இருக்காங்க. இது போல பல உபத்திரவங்களை கொடுத்து கொள்ளும் பொழுது இன்னும் ஜனங்கள் வந்து தேவனுக்கென்று ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வந்துட்டே தான் கொள்கைகள் மாறுது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சபை, இந்த 7 சபைகளை குறித்து பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஸோ அதை விட பெரிய உபத்திரவம், அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் நான் தேவனுக்கென்று நிற்கணும் அப்படிங்கிறது இந்த பாடத்துடைய நோக்கம். இப்போ வரப்போகிற உபத்திரவ காலத்துல எனக்கு மட்டும் ஏன் உபத்திரவம் அப்படின்னு நம்ம சொல்லாம, தாவீதை போல தேவனை போல உபத்திரவத்தின் மத்தியில நாம என்ன நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். சங்கீதம் 37:14 இந்த தலைப்போட முடிவுக்கு வந்துட்டோம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்,
கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிடு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஸோ தாவீது சங்கீதம் 37 என்ன பேசுறாரு அப்படின்னா, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது. உனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும், எப்படி அந்த ஆதி அப்போஸ்தல சபைகள்ல இருந்த அந்த மக்கள், இந்த சிவன்னா சபையின் மக்கள் எப்படி உபத்திரவத்தின் மத்தியிலும் எத்தனையோ ஜனங்கள் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாங்களோ, நமக்கு இருக்கிற நாலேஜ் அந்த காலத்துல கிடையாது. இப்ப நமக்கு வந்து டோட்டல் பைபிள் எல்லா பத்தின நாலேஜ் நமக்கு கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நாளை தவிர அது எந்த காலத்துல நடக்கும், அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எல்லா விஷயங்களும் நமக்கு வெளிப்படுத்தல் தானியேல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் இருக்கு. ஆனா அந்த ஜனங்களுக்கு வெறும் விசுவாசம் மட்டும்தான். ஆனா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, உபத்திரவத்தின் மத்தியில தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல நமக்கும் வர்ற காலத்துல வர உபத்திரவத்துல நாமளும் நிக்கணும். எந்த ஒரு சூழல் வந்தாலும் எப்படி இருக்குன்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து கற்றுக்கொள்கிற பாடம். சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சுத்தியுள்ளவர் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். சோ எந்த சூழல்ல அது தேவன் மூலமாக எனக்கு இது சோதனைகள் பரிசோதனைகள் வந்தாலும் சரி, சாத்தான் மூலமா வந்தாலும் சரி, என்னுடைய சக ஊழியர்கள், மனைவி, பிள்ளைகள் இல்லை யாருக்கிட்ட இருந்து எனக்கு உபத்திரவம் துன்பங்கள் வந்தாலும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார். வெளிப்படுத்தல் 13:10. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வர்றோம். இந்த வெளிப்படுத்தல் 13:10 தான் என்ன நடக்க போகுது, அதாவது இந்த முத்திரையின் காலத்துல, மிருகத்தின் முத்திரை வரப்போகிற காலத்துல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னா, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே வேணும். நமக்கு வரப்போற உபத்திரம் என்னன்னா, உங்களை சிறைப்பிடிச்சிட்டு போனா நீங்க கம்முன்னு தான் போகணும். உங்களை பட்டயத்தால கொள்ளுறான்னா நீங்க கழுத்தை தான் நீட்டணும். சோ இந்த மாதிரி நீங்க இருந்தா மட்டும்தான் நம்மளால பரலோகத்துக்குள்ள போக முடியும். சோ உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் நமக்கு வர இருக்கிறது. அந்த நாள்ல நான் வந்து எப்படி இருக்கணும், ஒரு பார்வை எனக்கு, நான் தேவன்கிட்ட போனா அவ எனக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும். 2 தீமோத்தேயு 3:12 ஒரு வசனத்தை வாசிப்போம். யாராவது கூட எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12 யாராவது எடுத்தீங்கன்னா நீங்க வாசிங்க. அதுல என்ன பிரச்சனை வருங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ தேவன்கிட்ட போனா எனக்கு வெறும் ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அப்படிங்கிறத விட எனக்கு என்ன வரும், துன்பம் தான் வரும். 2 தீமோத்தேயு 3:12 ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறதா இருந்தா யாராவது எடுத்து வாசிங்க. அது ஒரு நல்ல வசனம். இந்த வசனத்துல சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் எதிரே விடும். இந்த வசனத்தை யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா வீட்டுல போய் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3:12 யாராவது எடுத்திருக்கீங்களா? நானே வாசிக்கிறேன். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். சோ நீங்க தேவனுக்கென்று வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க சாத்தான ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் சாத்தான், இது 2 பேருக்கு நடுவில் நம்ம நிக்கிறோம். இப்போ என்னுடைய ஆத்மா 2 பேருக்குமே தேவை. நான் தேவன்கிட்ட முழுமையாக பக்கம் சாஞ்சிட்டேன்னா சாத்தான் என்னை டார்ச்சர் பண்ணும். நான் தேவனுடைய கருத்துக்குள்ள போயிட்டேன்னா அவனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சாத்தானை தொட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் நான் அவனுடைய ஆள். இந்த பக்கம் ஒரு கை, அந்த பக்கம் ஒரு கை. இந்த பக்கம் தேவன் வந்து அனல், சாத்தான் வந்து குளிர். லவோதிக்கே சபை, இந்த 7வது சபை சேர்ந்த நம்மளுடைய குணமே என்னன்னா வெதுவெதுப்பு தான். நான் இங்கிட்டும் வேணும், எனக்கு இங்கிட்டும் வேணும். இந்த நிலை இல்லாம நான் எங்க தேவன் அந்த ஒரு நிலைக்குள்ள வரணும். அது இல்லாம நீங்க வந்து தேவபக்தியா நடக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், துன்பம் வரும். இப்போ நமக்கு வரப்போகிற காலத்துல நான் பொறுமையா என்னுடைய ஜீவனை கொடுத்தாலும் தேவன் எனக்கு என்ன பண்ணுவாங்க, மீண்டும் வரும்போது கொடுத்துருவாருங்கிறத நான் உணர்ந்து விசுவாசத்தோடு தேவனை போல, தாவீதை போல நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய துன்பத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் பொறுமையாக காத்து நிற்கிறது தான் இந்த பாடத்துல இருந்து நம்ம கத்துக்கிற இந்த வசனங்கள்ல, இந்த தலைப்பின் கீழே நம்ம கத்துக்கிற பாடம். சோ இதை வந்து நம்ம வந்து விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், பொறுமையாக இருப்போம். நல்ல ஒரு பாடத்தை நம்முடைய கர்த்தர் தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.